வணக்கம் மக்களே. நாம இந்த வீடியோவில் கங்குவா vs அமரன் இந்த 2 படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இன்ன வரைக்கும் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் இந்த கங்குவா ப்ளஸ் அமரன் திரைப்படம் ரெண்டுத்தையும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கரண்ட்டாக இப்போது தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுற இந்த 2 படங்களும் என்ன மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கங்குவாவை பார்க்கலாம். கங்குவா ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு மாதிரியான மிக்சடான ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தது. பட் அஃபிஷியல்ஸாக ஸ்டுடியோ கிரீன் அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இதுக்கும் முந்தைய சூர்யா படங்களை விட நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாகவே இருந்துச்சு. ஸோ அஃபிஷியலாக டே 1ல் கங்குவா 58.62 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ டோட்டலாக 3 டேஸில் 127.62 crore கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணியிருக்கிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் மூவி ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கங்குவா இப்போ வரைக்குமே 100 crores கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாம் அஃபிஷியல்ஸ் நம்பர் என்னன்றதை விட்டுட்டு இப்போது ட்ரேடர்ஸோட நம்பர்ஸ் என்னன்றதை நம்ம முன்பை வேணால் பார்க்கலாம். கங்குவா டே 1ல் வேர்ல்டு வைடாக 40+2 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ட்ரேடர்ஸோட சைடில் சொல்கிறாங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 11.45 crores கலெக்ட் பண்ணியிருக்கிறதாவும், ஓவரால் இந்தியாவில் 28 crore கிராஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் டே 1ல் 2.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ டே 2ல் இந்த படம் மொத்தமாக வேர்ல்டு வைடாக 14.4 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ அதில் ஆல் இண்டியாவில் 11.3 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ப்ளஸ் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இந்த படம் 4.55 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ஹிந்திகள் பொறுத்தளவுக்கு இந்த படம் 2.25 crore கலெக்ட் பண்ணியிருக்காகவும் சொல்லப்படுது. ஸோ அப்படியே டே 3ல் இந்த படம் 14.45 crores வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்தியாவில் இந்த படம் 12 crores கிராஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் டே 3ல் 5.4 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 நாட்களில் இந்த படம் ஒரு மாதிரியான நல்ல கலெக்ஷன்ஸை எடுத்திருந்துச்சு. ஸோ டே 4ஆன சண்டே இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். டே 4ல் 14.4 crore இந்த படம் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஆல் ஓவர் இந்தியாவில் 12 crores கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஹிந்தி பெல்ட்டில் 2 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஹிந்தி பெல்ட்டில் கங்குவா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ டே 5ஆன மண்டே வேர்ல்டு வைடாக வெறும் ஒரு 5 crores கலெக்ட் பண்ணியிருக்க தான் ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டேரக்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் அஃபிஷியல்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா, 3 டேஸ்லேயே 127 crore அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கதா அஃபிஷியல்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கங்குவாவுக்கு தான் இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூஜ் மார்ஜினில் இந்த மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கும் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ அமௌண்ட்டை மார்ஜினில் சொல்லுவாங்களா அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றது எனக்குமே தெரியல. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கணக்கு காட்டியே ஆகணும். ஸோ அதனால் மேபி அது உண்மையாக இருக்கலாம். பட் ட்ரேடர் சைடில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அமரன் திரைப்படத்தோட மொத்த வசூல்ஸ் என்னன்றதை நாம் பார்க்கலாம். அமரன் ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்தே மக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டும்தாங்க வந்துச்சு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்னை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருந்த படம்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அமரன் மட்டும்தான். ஸோ அமரன் திரைப்படம் இது வரைக்கும் டோட்டலாக 300 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ ரீஜனல் வைஸாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்த படம் 140க்கும் அதிகமான கோடிகளை தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் இன்ன வரைக்கும் 11.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தெலுங்கு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. 42 கோடிக்கும் அதிகமான கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 21.6 crore. நார்த் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த படம் 4.5 crore கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தமாக 18 டேஸில் இந்த படம் 296 crore ப்ளஸ் 19 டேவான அன்னைக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக ஒரு 5 crore கலெக்ட் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த படம் 302 crores கலெக்ட் பண்ணிருக்குங்க. ஸோ சிவகார்த்திகேயன் கெரியர்லையும் ப்ளஸ் 2024ஓட செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸாக இந்த மூவி அமரன் இருக்குங்க. ஸோ அமரன் மேஜர் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ சிவகார்த்திகேயன் திரைப்படங்கள்லேயே அவர் ஹைலியாக க்ரியேட் பண்ண ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அதிகமான வசூல் கொடுத்த படங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் 2012 மெரினான்ற படத்தில் தான் டெபியூட் ஆனார். 2014 மான் கராத்தே கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி அப்ராக்சிமேட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கும். அதுதான் அவருக்கான ஃபஸ்ட்டு 50 crore மூவி. 2016 ரெமோ முதல் 75 crore ஃபிலிமாக இருந்திருக்கு. 2021 டாக்டர் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு 100 crore மூவி. அதுக்கப்புறம் 2022 ரிலீஸ் ஆன டான் ஃபஸ்ட்டு 125 crore மூவியாக இருந்துச்சு. இப்போது 2024 ரிலீஸ் ஆன அமரன் முதல் 300 கோடி படமாக சிவகார்த்திகேயன் கெரியரில் அமைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.